இப்போ சினிமாவில் நம்ம நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னா வந்து ப்ரொடியூசர்ஸ் ஒரு சில டேரக்டர்ஸ் கிட்ட போய் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இல்லை ஹீரோஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு துறையில ஒரு மாதிரி மேக்கப் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக இந்த மாடலிங் மேக்கப் இதெல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று இன்டர்லிங்க்டு தான். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டாப் லெவலில் போனால் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து யார்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க? அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் மத்தியில் தான் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது. திருநங்கைகள் HIV-யால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மாதாந்திர தேவையான மாத்திரைகள், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ வந்து அவங்களுக்கு நம்ம கூட இருந்து உதவி செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது HIV-யால பாதிக்கப்பட்ட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க வந்து அவங்கவுங்க கம்யூனிட்டி ஏரியாவில் இருப்பாங்க. அது வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது. மேக்கப்புக்கான போட்டி வந்து இந்த நாட்டில் ரொம்பவே அதிகமாகிடுச்சு, பயங்கரமான. அதாவது ஒரு பேட்ச் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு செமினாரில் 200லேருந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஒரே ட்ரைனர் கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு சில ட்ரைனர்ஸ்ல என்ன பண்ணுறாங்க 500 600 கும்மலாக என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை க்ரோ பண்ணிடுறாங்க. அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா அரையும் குறையமாக மேக்கப்பை படிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி நிறைய போஸ்டர் அடிச்சிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க? 40 குழந்தைங்களா? 40 குழந்தைங்களுக்கு வந்து தாயா இருக்காங்க. அவங்க அடாப்ஷன். அது 40 குழந்தைங்களுக்குமே HIV பாதிக்கப்பட்டவங்க. அவங்கள மாதிரி நான் வந்து ஒரு 100 குழந்தைக்கு அம்மாவாகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசை. ஐயோ, அது கேட்கவே வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. 40 குழந்தைங்களுக்கு HIV பாதிப்பு. என்ன ஏஜ் இருக்கும்? எல்லாமே குழந்தைகள் தான் அப்படின்னு வைங்களேன். குழந்தைங்க. ஸோ அந்த அம்மா சொன்னீங்களா, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? நூரி அம்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூ தமிழ் பாவை. இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கெஸ்ட் தாங்க. இவங்க வந்து கோயம்புத்தூர் மேக்கப் ஆர்டிஸ்ட். இவங்களுக்கு வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து சூப்பரான ஒரு அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம். வணக்கம். ஆக்சுவலாக ஸ்வேதா, நீங்கள் வந்து நேற்று ஒரு சூப்பரான அவார்ட் வாங்கியிருக்கீங்க. அந்த அவார்டை பற்றி சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 வந்து திருநங்கைகள் தினம். திருநங்கைகள் தினத்துக்காக பாண்ட் டு வின் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து வருடம் சாதித்தவர்களுக்கான ஒரு அவார்டு வந்து சிகரம் தொட்ட திருநங்கை அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. அது வந்து நேற்று நம்ம ஜெமினி பிரிட்ஜு கீழே ராணி சீதை ஹாலில் நடந்தது. பாண்ட் டு வின் ஆர்கனைசர் ஸ்வேதா மேம் தான் அது பண்ணாங்க. 11 வருஷம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 250+ அந்த அவ்வளோ அவார்ட்ஸ் வந்து திருநங்கைகள் மூலமாக யாரெல்லாம் மேலே வந்திருக்காங்களோ திருநங்கைகள் சாதிச்சவங்களுக்கு அந்த அவார்ட் கொடுத்தாங்க. நேற்று வந்து வளரும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த அவார்டுக்காக நான் 6 வருஷம் ரொம்ப பாடப்பட்டிருக்கேன். HIV ஃபீல்டில் 4 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மேக்கப் படிச்சிருக்கேன். இப்போ கேட்ரிங் பண்ணிகிட்ருக்கேன். அதையெல்லாம் தாண்டி இந்த அவார்டுக்காக நான் ஏங்கின காலங்கள் வந்து எவ்வளவோ இருக்குது. அது வந்து நேற்று எனக்கு என் கனவு நினைவாயிருச்சு. ரொம்ப சூப்பருங்க. யூ தமிழ் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இந்த HIV அப்படின்னு சொன்னீங்களே, அதில் என்னென்ன விஷயங்கள் ஒர்க் பண்ணீங்க? அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் மத்தியில் தான் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது. திருநங்கைகள் HIV-யால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மாதாந்திர தேவையான மாத்திரைகள், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ வந்து அவங்களுக்கு நம்ம கூட இருந்து உதவி செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது HIV-யால பாதிக்கப்பட்ட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க வந்து அவங்கவுங்க கம்யூனிட்டி ஏரியாவில் இருப்பாங்க. அது வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது. அவங்களுடைய நேமையும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. அவங்களோட ஏரியாவில் நம்ம சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கொண்டு போய் வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இலக்கு மக்கள் இருக்காங்களே, திருநங்கைகள் இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கறது, இல்லை வந்து பர்சனலாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இல்லை அவங்களுக்கு ஏதாவது கிரைசஸ் நடக்குதுன்னா கூட நம்ம போய் அதை அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமா அந்த சேவையில் இருந்தீங்க? 6 வருஷம் இருந்தேன். அப்பா, நீங்களே ஒரு சின்ன பொண்ணு, அதில் நீங்கள் ஒரு 6 வருஷம் வரை இருந்தீங்களா? 6 வருஷம் எப்படி அந்த HIV பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு தோணுச்சு? அது வந்து பார்த்தீங்கன்னா LGBTIQக்காகவே நிறைய ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து சகோதரன், ட்ரா, தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. நான் TRA டிரான்ஸ்ஜெண்டர் ரைட் அசோசியேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ORW இருந்தேன், அவுட்ரீச் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு கீழே போய் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே வந்து ப்ராஸ்டியூட் பண்ணுற மக்களாகட்டும், பெக்கிங் பண்ணுறவங்களுக்காகட்டும், அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இன்னல்கள் ஏற்படும் இல்லையா, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க மேலே ஒரு ஆசை வந்து நான் போய் அந்த வேலை பண்ணேன். சூப்பர். ஸோ 6 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள் சாதிக்கணும்னு உங்களுக்கு ஆசை? எனக்கு என்ன சாதிக்கணும்னா, HIV-யால் பாதிக்கப்பட்ட 40 குழந்தைங்களுக்கு வந்து தாயா ஒருத்தங்க வந்து சென்னையில் இருக்காங்க, நூரி அம்மா. அவங்க என்னங்க சொல்றீங்க? 40 குழந்தைங்களா? 40 குழந்தைங்களுக்கு வந்து தாயா இருக்காங்க. அவங்க அடாப்ஷன். 40 குழந்தைங்களுக்குமே HIV பாதிக்கப்பட்டவங்க. அது நம்மளுக்கு தெரியாது.
அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்குமே வந்து தாயா இருக்காங்க. அவங்கள மாதிரி நான் வந்து ஒரு 100 குழந்தைக்கு அம்மாவாகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை. ஐயோ, அதை கேட்கவே வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. 40 குழந்தைங்களுக்கு HIV பாதிப்பு. என்ன ஏஜ் இருக்கும்? எல்லாமே குழந்தைகள் தான் அப்படின்னு வைங்களேன். குழந்தைங்க தான். ஓகே. ஸோ அந்த அம்மா சொன்னீங்களா, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? நூரி அம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க சுத்தாத நாடே இல்லை உலகளாவிய. ஆமா, அவங்களும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், மூத்த திருநங்கை. அவங்க வந்து சென்னை குளத்தூர்ல வந்து அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அதோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை குளத்தூர்ல அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா இந்த HIV-யால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு தாயே இந்த நூரி அம்மா இருக்காங்க. கிட்டத்தட்ட 25-27 வருடமா அவங்க வந்து இந்த அடாப்ஷன் வேலை செஞ்சு அவங்கள்ட்ட நிறைய உங்களுக்கு தேடி கிடைக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு சராசரியா மனிதரா பிறந்து அவங்க இன்னைக்கு வந்து ஒரு திருநங்கையா இன்னைக்கு 40 குழந்தைங்களுக்கு அம்மாவான்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க படிப்பறிவு வந்து மேலே ஓங்கி வந்திருந்தாலும் அந்த படிப்பறிவு கூட அவங்க மென்ஷன் பண்ணிக்காம எந்த இடத்துலையுமே அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. நான் ஒரு படிக்காத ஆளு, நான் 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன் அப்படின்றது எந்த இடத்துலையும் அவங்க சொல்லிக்கவும் மாட்டாங்க. ஆனா உலகளாவிய நாடுகளுக்கு அவங்க சுத்தி நிறைய பேரும் புகழோட அவங்க சென்னையில வாழ்ந்துட்டு வராங்க. இன்றைய காலகட்டத்துல ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்கறதே வந்து பெருமையா நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மையாலுமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். 40 குழந்தைங்களை வந்து அவங்க அடாப்ட் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன்ல வச்சிருக்காங்களா? அந்த 40 குழந்தைங்களுக்குமே இந்த பராமரிப்பு செலவு, வைத்திய செலவு எல்லாம் எப்படி? அதான் சொல்றேன் இல்லையா, ஸ்பான்சர்ஸ் தான் எல்லாமே பண்றாங்க. மேக்சிமம் ஸ்பான்சர்ஸ் இல்லைனாலும் அவங்களுடைய பர்சனல் செலவையும் போட்டு அவங்க அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட். ஓ, சரி சரி சரி, கிரேட் கிரேட் கிரேட். இந்த மாதிரி நீங்க 100 குழந்தைங்களுக்கு ஆகணும்னு ஆசை. நீங்க வந்து இந்த மேக்கப் ஃபீல்டுக்குள்ள எப்படி வரணும்னு உங்களுக்கு இன்டென்ஷன் வந்தது? நான் ஆல்ரெடி கொடுத்த இன்டர்வியூலயே அதுமே சொல்லியிருந்தேன். திருநங்கைகளா பிறந்த ஒவ்வொருக்குமே வந்து அழகு, தன்னை பராமரிக்கணுன்ற கவனம் வந்து ரொம்பவே ஈர்ப்பாகவும் அதிகமாகவும் இருக்கும். அதே எண்ணம் தான் எனக்கும். நான் சிறு வயசுல இருந்தே என்னுடைய பாலின மாற்றத்தினால நான் வந்து நான் அழகா வச்சுக்கணும். நான் வந்து முத போய் ஒரு பியூட்டிஷியன் படிக்கும் போதே வந்து நான் அடுத்தவங்களுக்காக இதை படிக்கணும் அப்படின்றக்காகவே நான் படிக்கிறேன். எனக்காக நான் மேக்கப் பண்ணிக்கணும், என்னை வந்து நான் கொஞ்சம் டோன் பண்ணிக்கணும் அப்படின்றக்காகவே தான் நான் அதை கற்றுக்கிட்டேன். அந்த ஆர்வம் மூலியமா தான் நான் மேக்கப் படித்தேன். ஓகே. ஒரு டிரான்ஸா உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திச்ச கஷ்டங்கள் என்னென்ன? ஏகப்பட்டது இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. டிரான்ஸாக நான் வரும் காலமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 2010க்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ் ஆனேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருடம் ஆகுது என்னுடைய வாழ்க்கை திருநங்கையா. இத்தனை வருஷம் நான் வாழும்போது பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சனா படத்துக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு மாற்றமே நிறைய அங்கீகாரம் சொல்லலாம், மாற்றம் சொல்லலாம், எல்லாமே கொஞ்சமாவது கிடைக்க ஆரம்பிச்சது. அக்செப்டன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கொஞ்சம் படியாய் மேலே வரும்போது பாண்ட் டு வின் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாண்ட் டு வின் ஆர்கனைசேஷன் மூலிமா நிறைய திருநங்கைகளுக்கு வந்து வழி கிடைக்க ஆரம்பிச்சது. படித்த திருநங்கைகளுக்கு வந்து வேலைவாய்ப்பு, படிக்காத திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு சுயதொழில், அது மட்டும் அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு ஏற்ற வேலைவாய்ப்பு அப்படின்னு பாண்ட் டு வின் ஸ்வேதா மேம் மூலிமா நிறைய வேலைவாய்ப்புகள் திருநங்கைகளுக்கு அடுத்தடுத்து கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரி நான் ஒரு கவலைக்கிடத்தில் இருக்கும்போது, நான் ஒரு அடிமட்டத்தில் இருக்கும்போது நான் போய் அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன ஏதாவது ஒரு வழியில கொண்டு வாங்கம்மா அப்படின்னும் போது என்ன நேச்சுரல்ஸ்ல ஃப்ரீயா ₹1 ஃபீஸ் இல்லாம ஸ்வேதா மேம் மூலியமா நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் 3 months கோர்ஸ் ஃப்ரீயா படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேஷன் டிசைனிங் அவங்க மூலியமா என்னை படிக்க வச்சிருந்தாங்க. அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இன்னைக்கு நான் சொந்தமா சென்னையில் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கேட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கேட்டரிங்க்கும் அவங்க ஃபண்ட் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா ஃபீல்டுலையுமே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்கப்ல வந்து ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா நசுக்கி தள்ளிடுவாங்கன்றாங்களே, இது உண்மையா? கண்டிப்பா. ஏன் அப்படின்றது நசுக்கி தள்ளுவாங்க ஏன் கேட்குறேன்னா, அதாவது வேனிட்டி தூக்குறதுக்கு வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்ற காலம் இருந்தது. இப்போ வந்து அசிஸ்டன்ட் யார் பண்ணாலும் அந்த அசிஸ்டன்ட் அடுத்த ஒரு வேனிட்டி தூக்கிட்டு நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மேக்கப்கான போட்டி வந்து இந்த நாட்டில் ரொம்பவே அதிகமாயிடுச்சு, பயங்கரமான. அதாவது ஒரு பேட்ச் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு செமினார்ல 200லேருந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஒரே ட்ரைனர் கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு சில ட்ரைனர்ஸ்ல என்ன பண்றாங்க 500 600 கும்மலா என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை க்ரோ பண்ணிடுறாங்க. அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா அரையும் குறையுமா மேக்கப்பை படிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி நிறைய போஸ்டர் அடிச்சிடுறாங்க. இப்போ 5 பேர் இருந்த இடத்துல மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ 5000 பேர் இருக்காங்க. ஐயோ, கிட்டத்தட்ட 5க்கும் 5000த்துக்கும் நீங்க வித்தியாசம் பாருங்களேன். ஏன் இப்போ அம்மிக்கு நமக்கு தள்ளுறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியா. மேக்கப்க்கு அப்புறம் சோஷியல் மீடியா. தனக்கு தெரிஞ்ச மேக்கப் எல்லாம் போட்டு அவங்களை என்ன பண்ணாலும் ஃபில்டர் போட்டு அவங்களை அழகாக காட்டி ஸ்டோரி அண்ட் போஸ்ட் போட்டு இப்படியே தன்னை க்ரோ பண்ணி வளர்த்துக்கிறாங்க. அதில் ஒரு போட்டி பொறாமைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஓகே. இப்போ சினிமாவில் நம்ம நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னா வந்து ப்ரொடியூசர்ஸ் ஒரு சில டேரக்டர்ஸ் கிட்ட போய் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இல்லை ஹீரோஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு துறையில் ஒரு மாதிரி. மேக்கப் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா
பேசிக்கலா இந்த மாடலிங் மேக்கப் இதெல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்டர்லிங்க்டு தான். ஆமா. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டாப் லெவல்ல போனா கண்டிப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து யார்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க? அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நம்ம வளர்ச்சிக்காக வந்து ஒரு பெரிய ட்ரைனர் கிட்ட நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா அவங்க காலை நம்ம குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது பிடிச்சிருக்கணும். ஏன்னா இலவசமாக நம்ம வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ போயிருக்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம ஒரு வேலையால் தான் அங்கே உள்ளே போயிருப்போம். அப்படின்னும் போது அவங்கள்ட்ட நம்ம கலையை கற்றுக்கவே குறைஞ்சதுலேருந்து 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க ஒரு லெவல் வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கோங்களேன். அவங்கள்ட்ட ஒரு வேலைக்காரங்க போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவ்வளோதான். அவங்க அந்த வேலையை கற்றுக்கிட்ட உடனே அடுத்த நிமிஷம் அங்கேருந்து வெளியே வந்து ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட், இவங்களோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பிராண்ட் ஆகிடுவாங்க. அதுதான் வந்து மேக்கப் ஃபீல்டை பொறுத்தளவில் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது ஏன் இந்த ஃபீல்டில் வந்து ஃபீமேல்ஸ் அதிகமாக இருக்கு, ஏன் ஃபீமேல்ஸ் கிட்ட இருக்குன்னா, இது வந்து மேக்கப் பண்ணுறது அதிகமாக விரும்பக்கூடிய ஜெண்டர் வந்து ஃபீமேல். அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீமேல்ஸ் கிட்ட தான் இருக்கும், ஃபீமேல்ஸ்க்கு. இந்த மாதிரி மற்றபடி இந்த 18+ அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கேயுமே இருக்காது. மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா பெண்களை? எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் ஒரு திருநங்கையா ஒரு பெண் கிட்ட மிஸ்யூஸ் ஆனேன். அதை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதே சேனலில் சொல்லியிருக்கேன். அது உண்மை, அந்த உண்மை. ஏன்னா இப்போ நான் ஒரு சில இடத்துல கேள்விப்பட்ட இந்த மாதிரி நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னா ட்ரெயினர் சொல்கிறபடி எல்லாம் கேட்கணும். அது உண்மைதான். ட்ரைனர் என்ன ஆடினாலும் நம்ம ஆடணும், அசைச்சாலும் அசைக்கணும். ஏன்னா ட்ரைனர் வந்து எப்படி அவங்களும் ஒரு ஆளை ஆகிறதுக்கு வந்து அவங்க சொன்ன ஆளுக்கெல்லாம் ஆடுறதுக்கு அவங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு கீழே வரவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் வளர்த்து விட்டுற மாட்டாங்கல்ல. கரெக்ட். வேற என்னென்ன கஷ்டங்கள் வந்து இந்த மேக்கப் லைன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? கஷ்டங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம போய் ஓடி ஓடி படித்தாலும் நம்மளுக்கான ப்ராக்டிஸை சரியாக பண்ணோம் அப்படின்னா, ப்ராக்டிஸ் மட்டும் தான் நம்மளை வளர்த்து கொண்டு போகும். ப்ராடக்ட் நாலேஜ் கம்பல்சரி நம்மளுக்கு வேணும். இருந்தாலும் நம்ம முறைப்படி அதை கற்றுக்கொண்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த பயிற்சி வேணும். அந்த பயிற்சியை வந்து ஒரு முறைக்கு 100 முறை நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். இப்போ இதில் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு நல்ல ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு மேக்கப் கற்றுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம்? குறைஞ்சது ஒரு மந்த்துக்கு என்ன பொறுத்தளவில் 5 to 20 lakhs சம்பாதிக்கலாம். அது எப்படிங்க? per மந்த்துக்கு. எப்படிங்க? மார்க்கெட்டிங் நடக்குது இல்லையா இன்ஸ்டால, நீங்க ஓபன் பண்ணி பாருங்களேன். ஒரு கோர்ஸ்க்கு 45,000, 45 into 10 போடுங்களேன், 4,50,000. ஒரு கிளாஸ்க்கு நான் சொல்றது, ஒரு கிளாஸ்க்கு. எப்படி உங்களை நம்பி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க? அவங்க அந்த அளவுக்கு போஸ்டர்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு அவங்கள தன்னை மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க, தன்னால் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸாக காட்டியிருப்பாங்க. அவங்க காட்டுறதை நான் தப்பு சொல்லலை. அவங்கள்ட்ட உண்மை இருக்குது, உழைப்பு இருக்குது, அவங்கள்ட்ட ஒரு உண்மையான ஒரு ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை நம்ம கொடுத்து கற்றுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் பொய்யானவங்கள்ட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய. இப்போ ஒரு மேக்கப் லைனில் நீங்கள் கிளாஸஸ் மூலமாக நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்கிறீங்க இல்லையா? இதை தாண்டி வேறு எப்படியெல்லாம் இந்த ஃபீல்டில் சம்பாதிக்கலாம் மேக்கப்பில்? ஒன் டே செமினார்னு ஒரு விஷயம் இருக்குது, கேள்விப்பட்டேன். நான் கேட்டிருக்கேன். அந்த செமினார்லாம் என்ன சொல்கிறது, 3-5 வந்து பேசிக் ஃபீஸ்ன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் 5 இருக்குது. 5 எதுக்கு? விஐபி சீட். 10,000 விவிஐபி சீட். அதாவது நீங்கள் 10,000 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் உட்காரலாம். 5,000 கொடுத்தீங்கன்னா 5 to 10 ரோவில் உட்காரலாம். நீங்கள் 3-5 கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் மொட்டை மாடியில் உட்காந்த மாதிரி உட்காரணும். ஆனால் எல்லாருக்கும் அவங்களோட ட்ரைனிங் கேட்கும். பட் இருந்தாலும் அந்த 10 to 3-5 வரைக்குமே ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வைங்களேன். நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தலையை சுற்றிடும். அந்த 1 day செமினாரோட இன்கம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 to 15 lakhs இருக்கும். பார்த்துட்டு இருக்க மக்கள்லாம் திருச்சி எத்தனை பேர் மேக்கப் லைனுக்கு ஓட போறாங்கன்னு தெரியல. இன்னொரு கேள்விங்க, அதாவது எத்தனை பேர் மேக்கப் லைன்ல ஓடுனாலும் ப்ரொஃபஷனலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களால மட்டும்தான் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். அரைகுறைகள்னால கண்டிப்பாக முடியாது. இப்போ ஒரு டவுட், இப்போ ஒரு லேடி வந்து மேரேஜ் ஆகி குழந்தெல்லாம் பிறந்திருக்கு, ஆனால் அவங்களுக்கு இந்த மேக்கப் லைனில் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குன்னா, ஒரு குழந்தெல்லாம் பெற்று ஒரு மிடில் ஏஜ்க்கு அப்புறம் கூட இந்த மேக்கப் லைன் கற்றுக்கிட்டு அவங்க கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு அந்த சென்ஸ் இருந்தால் போதும். மற்றபடி அவங்களுக்கு அந்த கவனமும் பயிற்சியும் மட்டும்தான் வேணுமே தவிர ஏஜ்ன்றது வந்து மேக்கப்பை பொறுத்தவரை எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப சூப்பர் ஸ்வேதா. நேற்று நீங்கள் வாங்கின அவார்ட்லேருந்து நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ.